திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம். திருப்பரங்குன்றம் கோவிலை வச்சு கலவரம் பண்றதுக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கும் சங்கிகள் முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தல் நெருங்க இன்னும் எத்தனை உயிர்களை எடுக்க போறாங்க, எத்தனை வன்முறைகளை தூண்ட போறாங்க என்று நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குண்டான இப்ப முதல்ல ஆரம்பிச்சது தீபம் ஏத்துன்னு தான் ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வன்முறையை தூண்டுவதற்கு உயிர் பலி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னும் எத்தனை உயிர்கள் வேணாலும் சாவலான்ட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் என்று சொன்னோமோ அதன்படி இன்னைக்கு மதுரையில பூர்ணச்சந்திரன் என்பவர் தன்னுடைய உடம்பவே தீக்கிரையாக்கிட்டு எரிச்சுக்கிட்டு ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காரு. தன்னைத்தானே எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காரு. அதை காட்டுறேன், கேளுங்க நீங்களே. ஏன் இத பெரியார் சிலை முன் நிகழ்த்தினேன்னா, திருப்பரங்குன்றத்திலே போய் நிகழ்த்தலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா நான் இப்படி ஒரு காரியம் பண்றேன், அந்த காரியத்தினால இந்த கோயிலுக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு தான் அதை பெரியார் சிலை முன்னாடி நடத்துறேன். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்யும், அதான் என்னோட எண்ணம். இதையும் இந்த பதிவையும் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. பூர்ணச்சந்திரன், மதுரை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கேட்டீங்களா அவர் என்ன பேசுறாருன்னு? அதாவது அவர் சொல்றதெல்லாம் இந்த திருப்பரங்குன்றம் அந்த கல் மேல, நில அளவாய்க்கல் மேலதான் அவர் தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத, அதனை ஏத்த முடியல அப்படின்றதுனால அவருடைய மனசு ரொம்பவும் புண்பட்டுருச்சான். அது இல்லாம அதுல அவர் MBA பட்டதாரின்னு சொல்றாங்க. MBA பட்டதாரி தானா சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா தானா சொல்லி இருந்தாக்கா அவருடைய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. இது யாரோ சொல்லி கொடுத்து தூண்டி விட்டு, நீ இறந்தினா உன் குடும்பத்தை நான் காப்பாத்திக்கிறேன்னு கூட சொல்லி தூண்டி விட்டு இருப்பாங்க, வன்முறையை தூண்டுவதற்காக வேண்டி. அதனால அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு அதை 100ன்ட்டு கட் பண்ணிட்டாரு ஒண்ணு. அப்புறம் ஆகம விதிப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தப்பு இல்ல அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு, இல்ல இது இந்து அறநிலையத்துறை தான் செயல்படுத்தி இருக்கணும், தீபம் ஏற்றுவதற்கு அவங்க முன் வந்திருக்கணும் என்று சொல்லி அப்படி அந்த நிலைப்பாட்டுக்கு வராது. அதை திமுக அரசாங்கம் ஏற்ற விடாமல் தடுத்துருச்சு. அதனால இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இல்ல என்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு. அப்போ இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றவங்க யாரு? அவங்க தான் சொல்லுவாங்க, சங்கிங்க தான் சொல்லுவாங்க. அப்போ இந்துக்கள் வேற, இந்துவா வேற அப்படின்ட்டு இவங்களே பிரிச்சுக்கிறாங்க. இந்துவானா அவாள்கள், சங்கிகள், இந்துக்கள்னா நம்ம மக்கள். நம்ம இந்த சந்திர ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே ஒண்ணு தெரியுது, இந்த ஆளு அந்த பிஜேபி, RSS, சங்பரிவார் கூட்டங்களால தூண்டி விடப்பட்டு தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாரு, தீமூட்டிக்கிட்டாருன்னு ஒண்ணு புரியுது. திமுக அரசாங்கத்தின் மீது பழி போடணும். இன்னொரு விஷயமும் சொல்லி இருக்காரு, தப்பு வரிய சொத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இஸ்லாமியர்களுக்குள்ள வந்திருந்தா அவங்க எல்லாம் ஒற்றுமையா ஒண்ணு சேர்ந்து போராடி இருப்பாங்க என்று சொல்லி அந்த கருத்தையும் அவர் முன் வைக்கிறாரு. அவர் ஒரு MBA பட்டதாரி மாதிரி அவர் பேசல. அவர் முழுக்க சங்கியா பேசியிருக்காரு. ஏன் சங்கியா பேசுறாருனாக்க, இந்த தீபம் ஏத்து பிரச்சனை ஏதோ திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. இவ்வளவு நாளா ஏத்திட்டு இருந்தாங்க, நேத்து வரைக்கும் ஏத்திட்டு இருந்தாங்க. இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தீபம் ஏத்த சொல்லி விடமாட்டிக்குது என்பதை போல திமுக குற்றவாளி ஆக்கிறதுக்கு இந்த இந்துத்துவவாதிகள் முயற்சி பண்ணாங்க. அதைத்தான் இந்த சந்திரன்றால பேசியிருக்கான். அதாவது ராஜாஜி முதல்வராக இருக்கும்போது கூட அந்த இடத்துல தீபம் ஏத்தல. 1991ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் என்னன்னாக்க, 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த கோவில்கள்லாம் என்ன நிலையில இருந்ததோ அந்த பழமை மாறாமல் அதை பாதுகாக்கப்பட வேண்டியதுதான் அரசாங்கத்தோட வேலையா இருக்கணும். அதை மாற்றக்கூடாது, இருக்கிற நிலைமையில அப்படியே இருக்கணும் என்று சொல்லி 1991ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ல சட்டம் இயற்றப்பட்டது. அப்போ அந்த சட்டத்தின் படிதான் நாம கோவில்களை நிர்வகிச்சிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது திடீர்னு இப்போ என் வீட்டுல நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், அடுத்தவங்க வீட்டுல போய் பண்ண விடுவானா? என் வீட்டு காம்பவுண்ட தாண்டி போய் அடுத்தவங்க வீட்டுல போய் நான் பூஜை பண்றேன், விளக்கு வைக்கிறேன், என் வண்டியை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க வீட்டுக்காரன் விடுவானா? எப்படி விடுவான்? முடியாது இல்ல. அப்போ ஆண்டாண்டு காலமாக கடைபிடிச்சுக்கிட்டு வந்தது திடீர்னு நீ திமுக அரசாங்கம் எப்ப வரும், அதை வச்சு கலவரம் பண்ணலாம், இந்த அரசாங்கத்துக்கு மேல கெட்ட பேர் உண்டு பண்ணலாம்
என்று சொல்லி இப்படி உயிர்களை பழி கொடுத்தாவது எத்தனை உயிர்களை வேணாலும் பழி கொடுப்போம், எத்தனை சாவு வேணாலும் உழ வைப்போம். அதாவது குண்டும் நாங்களே வைப்போம், பழிய தூக்கி திமுக மேல போடுவோம். இதுதான் அவங்களுடைய சங் பரிவார் கூட்டத்தோட வேலையா இருக்குது. குண்டை வெடிக்க வச்சுட்டு திமுக அரசு வந்தா இதே வேலைத்தான்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி கூட்டம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும். நம்ம மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். காவல்துறை மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் இந்த அரசாங்கத்தை மட்டும் இப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குறி வைக்கிறாங்க என்று பார்த்தா, இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த சந்திரன் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வகுப்பு வாரியத்துல ஒரு உரிமை வேணும்னா எல்லாம் ஒன்று கூடி நிப்பாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்குது. எந்த இஸ்லாமியர்களும் கோயில்ல போய் பிரச்சனை பண்ணும், அங்க போய் நாங்க வழிபாடு பண்ணணும் என்று இதுவரைக்கும் எந்த ஒரு இந்துக்கள் கோயிலையும் போய் நின்னதில்லை. எந்த ஒரு இந்துக்கள் கோயிலையும் ஆக்கிரமிப்பு செய்யணும் என்று எந்த ஒரு இஸ்லாமியர்களும் நின்னதில்லை, ஒன்று கூடியதில்லை. இந்த வேலையெல்லாம் யாரு செய்யறாங்கன்னாக்க இந்த பிஜேபி சங் பரிவார் கூட்டங்கள் தான். நானும் இந்து தான். இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா இந்துக்களுக்கும் தெரியும் இவங்க கலவரத்தை மூட்டுறதுக்காக. அதனாலதான் பிஜேபியை எப்போதும் தமிழர்கள் ஏத்துக்கிறதே இல்லை. அததான் இன்னைக்கு இந்த உயிர் பலியில இப்ப இந்த பூர்ணச்சந்திரன் இறந்ததுக்கு இது வரைக்கும் பிஜேபிக்காரங்க மட்டும்தான் பேசியிருக்காங்க. அதுவும் அந்த பூர்ணச்சந்திரனுக்கு அங்க போயிட்டு அந்த மந்திரங்களை முழங்கிட்டு இருக்காங்க. யாராவது இறந்த வீட்டுல போய் மந்திரங்களை முழங்குவாங்களா? பாருங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சிவாய நம ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் நம சிவாய. பாத்தீங்களா, அங்க போயிட்டு மந்திரம் சொல்லிட்டு அந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த உயிரை காப்பாத்தணும், இந்த மாதிரி ஒரு உயிர் போக கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சு நிறைய அறிக்கை விட்டு இருந்திருக்கணும். இந்த மாதிரிலாம் சாகாதீங்கப்பா, நம்ம போராடி நம்ம உரிமையை பெற்றுக்கலாம் என்று சொல்லி அதுக்கு உயிர் போனதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும், இரங்கல்கள் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இனிமே தயவு செஞ்சு யாரும் சாவாதீங்க, இவங்க நல்லவங்களா இருந்தா அதை செஞ்சிருக்கணும். ஆனா 1 கோடி ரூபாய் முதல்வர் கொடுக்கணும்ன்றாங்க. என்னத்துக்கு கொடுக்கணும்? திமிர் எடுத்து போய் சாவரம். எதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்? எதுக்கு அடுத்தவங்க வீட்டுல போய் விளக்கு ஏத்தணும்னு சொல்லி கேக்குறான். அறிவில்ல. MBA படிச்சிருக்கிறன்றாங்க, அறிவில்ல. சரி, நம்ம இப்ப இந்த பாயிண்ட் போடுவோம். ஏன் திமுக அரசாங்கத்தின் மேல இவ்ளோ வன்மத்தை கட்டிட்டு இருக்கிறானுங்க? ஏன் திமுக அரசாங்கம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தா, திமுக தலைவர் தான் சொல்றாரு, நீ என்ன படிக்கணுமோ படி, எங்க ஃபாரின் போய் படிக்கணுமா படி, அதுக்கு நிதி வேணுமா எத்தனை லட்சம் வேணாலும் உனக்கு கொடுக்கறேன், நீ போய் ஃபாரின்ல போய் படிங்கிறாரு. டாக்டர் ஆகணுமா படி, இன்ஜினியர் ஆகணுமா நான் உனக்கு உதவி செய்யறேன் படி, கலெக்டர் ஆகணுமா நான் உனக்கு உதவி செய்யறேன் படி, நீங்க என்ன படிக்கணுமோ படிங்க. மும்மொழி கொலை இந்திய திணிக்கிறாங்களா? நான் விடமாட்டேன். பிள்ளைங்களுக்கு ஹிந்தி படிச்சா படிப்பு கடினமாகும். அதனால ஹிந்தின்றது ஒண்ணு இருமொழி கொள்கையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்க உலகம் முழுசும் போய் மாணவர்கள் போய் அங்க வேலை செய்யறாங்க இருமொழி படிச்சதுனால. இதுவே உத்தரப்பிரதேசத்திலயும் பீகார்லயும் குஜராத்லயும் ஏன் கல்வியில முன்னேறலன்னாக்கா அவங்கள முன்மொழி கொள்கையை படிச்சுக்கிட்டு அவங்களால சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு வர முடியல, சக்சஸ் ஃபார்முலாவை காட்ட முடியல கல்வியில. இங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை படிச்சதுனாலதான் இன்னைக்கு உலகெங்கும் தமிழர்கள் போய் வேலை செய்யறாங்க. இதை கெடுக்கணும், அவங்களுக்கு ஹிந்தியே திணிக்கணும். அதுக்கு நம்ம முதல்வர் தடையா இருக்கிறாரு. இந்த கல்வி வளர்ச்சி சதவீதத்தை குறைக்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா படிச்சு பகுத்தறிவோடும் அரசியல் அறிவு பெற்றிருக்கிறாங்க. இந்த பிஜேபியே உள்ள காலுன்றவே தமிழர்கள் விட மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த திமுக அரசு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லி திமுக அரசின் மீது கெட்ட பேர் உண்டு பண்றதுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம முதல்வர் சொல்லிட்டே இருக்கிறாரு, இந்த தமிழ்நாடு ஏபி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம முதல்வர் பக்கம் அவருடைய கரத்தை படுத்துறதுக்காக வேண்டி இந்த சங்கி கூடாரம் செய்யும் சதி திட்டத்தை நம்ம முறியடிக்கணும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம இந்து தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி இன்னும் தேர்தல் நெருங்க
நீ என்ன வேணாலும் கலவரத்தை உண்டு பண்ணுவானுங்க, எத்தனை உயிர்களை எடுத்துவானுங்க. ஏன்னா பிண அரசியல் பண்ணக்கூடிய சங்கி கூட்டம், இந்த பிண அரசியல் பண்ற சங்கிகளுக்கு விஜய் இது வரைக்கும் ஒரு வாய் திறக்கல. நீ ஏத்துன்னு சொல்ல, தீபை ஏத்தாதன்னு சொல்ல, எதை மௌன விரதம் இருந்துட்டு இருக்கிறாரு. மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்துல 100 நாள் வேலை திட்டத்துல காந்தி பேரை நீக்கிட்டாங்க. 100 நாள் வேலைய நாள் குறைச்சிட்டாங்க. இது குறித்து இது வரைக்கும் விஜய் வாய் பேசல. அதிமுக சிங்சக்கா அடிச்சிருச்சு. இன்னைக்கு வந்துட்டு சொல்லிட்டாங்க, பேர் மாத்திரத்தினால ஒன்னும் தப்பு இல்ல, மாத்திட்டு போலான்ட்டாங்க. நாளைக்கு வந்துட்டு முன்மொழி கொள்கை வந்தா தப்பு இல்ல, வரட்டுன்னு சொல்லுவாங்க அதிமுக. அது போய் ஃபுல்லா சரண்டர் ஆயிடுச்சு. இனிமே தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் திராவிட மாடல் முதல்வர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த தலைவரால மட்டும்தான் தமிழர்களை காப்பாற்ற முடியும். தமிழர்களாகிய நாம எல்லாம் ஒற்றுமையா ஒரே உணர்வோட இருந்து இந்த சங்கி கூடாரம்ல விரட்டி அடிக்க வேண்டிய காலம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.